ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானிஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு மசால் வடை 4 பருப்பை யூஸ் பண்ணி மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் மெஷர்மெண்ட்டோடு கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 1/4 கப், துவரம் பருப்பு 1/4 கப், அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு 1/4 கப்பை விட கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கலாம். இந்த 4 பருப்பையும் ஒன்றா கலந்துட்டு தண்ணி சேர்த்து 2 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஊற வச்சிட வேண்டாம், 2 hours ஊறினா போதும். பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதுக்கு காரம் என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகா ஒரு 7, இஞ்சி 1 துண்டு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், பூண்டு 4 பல், கல்லுப்பு தேவையான அளவுக்கு. இதுக்கு காரம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நிறையவே காரம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம பருப்போடு சேர்த்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைக்கும் போது நல்ல உதிரி உதிரியாக வரும், நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பருப்பு நல்லா உடைஞ்ச மாதிரி வரும். இதோட தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி இல்லாமல் இதை அரைச்சி எடுத்திங்கன்னா தான் நல்லா கெட்டியாக வரும். இதில் எண்ணெயே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நொய்யாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் நறுக்கிய கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்து எடுத்து ரெடியாக வச்சுட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் எடுத்து சூடாகிறதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பால்ஸாக இதை உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாழை இலையில் இதை வச்சு தட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளோட சூடான சுவையான மசால் வடை ரெடி ஆகிடும். ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்து செய்கிறத விட இந்த 4 பருப்பும் சேர்த்து செய்யும்போது இதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உளுத்தம் பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். இது பொரிக்கும் போது எல்லாமே போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் நம்ம செய்யும்போது மேலே மட்டும் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே அந்த மாவு வேகாமல் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக இதை சுட்டெடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த வடையை நம்ம தயிரில் போட்டு தயிர் வடையாக செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம ரசமில் போட்டு ரச வடையாகவும் செய்யலாம், சாம்பார்லேயும் போடலாம். நம்மளோட விருப்பம். ஏதோடு சேர்த்தாலுமே இதோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம தயிர் வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தயிர் வடைக்கு சேர்க்கும்போது சூடாக இருக்கும்போதே சேர்த்துடணும், அப்போ தான் நல்லா அந்த தயிரில் ஊறி வரும். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, தயிர் 1 கப் எடுத்துக்கலாம். தயிர் ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அதோட நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும்போது அந்த தயிர் வடைக்குள்ளே நல்லா இறங்காது. கொஞ்சம் லிக்விடாக நம்ம சேர்க்கும்போது நல்லா ஊறி வரும், சூப்பராக இருக்கும். இப்போது இதோட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட நம்ம தேங்காய் துருவலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் கூட செய்யலாம், ஆனால் தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா எண்ணெயில் தாளித்து இதோட நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். மஞ்சள் தூள் வேணுங்கிறவங்க விருப்பப்பட்டால் இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரித்த வடைகளை சூடாக இருக்கும்போதே இதோட சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா
கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேயே என்னோடய வீடியோ ஷோ ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.